ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட் விக்கெட் மசாலா. சண்டே சூப்பர் சண்டே, ரெண்டு மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ரெண்டு மேட்ச் முடிஞ்சிருச்சு. நம்ம எதிர்பார்ப்போம் இந்த வீக்கெண்டு ஃபுல்லாக நடந்த மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மேட்சும் ஒரே ஸ்கோர் மாதிரியே இருக்குது. 161 161 159 அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரே ஸ்கோரு. எதிர்பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெண்டு பேரும் தோற்று போயிட்டாங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி. இந்த மேட்சை பற்றி பேசலாம். ஆர்சிபி சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு இன்ச் வித்தியாசத்தில் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு ரன்னு கிடையாது. கொஞ்சம் பேட்டை உள்ளே நீட்டி இருந்தால் மேட்ச் டையாக இருக்கும், சூப்பர் ஓவராக இருக்கும், யார் வேணால் ஜெயிச்சிருக்கலாம். பட் ஒரு த்ரில்லிங் ஃபினிஷ். ஃபஸ்ட்டு மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்சிபி விளையாட எந்த அளவுக்கு போரிங்காக இருந்துச்சோ, ஏன்னா ஐபிஎல் இப்படி ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு இருந்துச்சோ, அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த மேட்ச்சு செம்ம த்ரில்லிங் ஃபினிஷு. நிறைய இந்த மேட்சை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. முக்கியமாக இல்லை, தோனியோட இன்னிங்ஸ் அன்பிலீவபிள் நாக். தோனியோட ரெண்டு விதமாக அதை பார்க்கலாம். தோனிக்கு அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, அதுவும் இல்லாமல் அதனால அவர் எடுத்த சில முடிவுகள். டிவைன் பிராவோ மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு சிங்கிள் ஓடாதது ஒன்று ஒரு பெரிய விஷயம். தோனி இது பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, நிறைய தடவை இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு இங்கிலாந்தில் நடந்த ஒரு ஒன் டேல கூட அம்பத்தி ராய்டு அந்த எண்டில் இருப்பார். இருந்தாலும் சிங்கிள் ஓடாமல் மேட்சை முடிக்கலாம் அப்படின்னு நினச்சி தோனி இருப்பார். அந்த மேட்சும் தோற்று போய் அந்த மேட்ச் இந்தியா தோற்று போயிடும் இங்கிலாண்டோட T20. இன்றைக்கும் அதே பண்ணார். ஒருவேளை அந்த டிவைன் பிராவோ ஓட சிங்கிள் ஓடி இருந்தார்னா ஒருவேளை ஜெயிச்சிருக்கலாமா அப்படின்னு பல பேர்த்துக்கு தோணலாம். பட் ஹீ டுக் த மேட்ச் டில் த லாஸ்ட் பால் இல்லையா. ஒரு ஸ்டேஜில் சிஎஸ்கே ஜெயிச்சிடும்னு நினச்சேன். லாஸ்ட் பால் போடுறப்ப டெஃபினட்டாக சிஎஸ்கே ஜெயிச்சிடும். பேட்டில் பட்டு இருந்துச்சுன்னா 2 ரன் ஓடிப்பார். பேட்டில் படலை. அதுக்கு பாராட்ட வேண்டியது உமேஷ் யாதவ். அவ்வளோ பால் மோசமாக போட்டாலும் உமேஷ் யாதவ் அந்த லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் யார்கர் போட்டு மிஸ் ஆச்சுன்னா தோனி ஸ்ட்ரைட்டாக 6 அடிப்பார். ஷார்ட் பால் போட்டால் லெக் சைடில் 6 அடிப்பார். ஸோ நான் அந்த ஒரு ரிஸ்க் எடுத்து திங்க் பண்ணி ஸ்லோ பால் போட்டு சூப்பராக ஸ்லோ பால் போட்டார் உமேஷ் யாதவ். அதை விட பார்த்திவ் பட்டேலோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஐ திங்க் ஹி பேட்டட் பிளே வெரி வெல். அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே கேரி பண்ணார்னு நினைக்கிறேன். நல்லா குறிப்பாத்து கரெக்டாக ஸ்டெம்ப் அடித்தார். 1 ரன் 1 இன்ச் உன்ன வச்சுருந்தா மேட்ச் டையாக இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மேட்ச்சு. ஸோ ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு. ஆர்சிபி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், டெஃபினட்டாக எல்லா டீமுக்கும் குடைச்சலை கொடுக்க போகிறாங்க. ஆர்சிபி இன்னும் மேத்தமேட்டிக்கலி, அதாவது குவாலிஃபை பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டம். பட் மேத்தமேட்டிக்கலி ஸ்டில் தே கேன் குவாலிஃபை. அவன் எல்லாருமே எல்லாத்தோடையும் தோற்று அவங்களோட இவன் தோற்று அந்த மாதிரி பல காம்பினேஷன் வந்துச்சுன்னா ஆர்சிபி குவாலிஃபை ஆகலாம். பட் அது முக்கியம் இல்லை. பட் ஆர்சிபி டெஃபினட்டாக பல டீமோட கனவை கெடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி தான் விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ நல்லா விளாட்றாங்க. ஸோ ஆர்சிபி விளாட்றதுக்கு என்ன இவ்வளோ திடீர்னு எப்படி நல்லா விளாட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஆர்சிபி 8 மேட்ச்சில் பவர் பிளேயில் 3 விக்கெட் தான் எடுத்திருந்தாங்க. பட் கடைசி 2 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க பவர் பிளேயில். இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க டீமுக்கு வந்த டேல் ஸ்டீன். இன்னைக்கு ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனாக, நீங்கள் சிஎஸ்கே ஃபேனாக கூட இருக்கலாம், பட் ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனாக ராய்னா அவுட் ஆனவுடனே நீங்கள் கை தட்டியிருப்பீங்க. ஏன்னா அது அந்த மாதிரி பால், அன்பிளேயபிள் யார்கர். டேல் ஸ்டீன் ஏன் ஒரு லெஜெண்டரி பவுலர் அப்படிங்கிறத அது நிரூபித்தார். ராய்னா எதிர்பார்க்கல, முடிவே பண்ணிட்டார். ராய்னா ஃபர்ஸ்ட் பால் நமக்கு ஷார்ட் பால் தாண்டா போடுவாங்க அப்படின்ட்டு பேக் ஃபுட்டில் போய் ரெடியாக நின்ட்டார். விட்டாரு பாருங்க ஒரு யார்கர். அவர் கையிலேருந்து ரிலீஸ் ஆனதான் தெரிஞ்சு, அடுத்த ஸ்டெம்பு பறந்தது தான் தெரிஞ்சு. ஒரு பிரில்லியன்ட் பால். அதே மாதிரி ஷேன் வாட்சன் அவுட் ஆகுனது ஒரு பியூட்டிஃபுல் அவுட் ஸ்விங்கர். ஷேன் வாட்சன் அட்டர் ஃபார்மில் இருக்கார், பயங்கர கேவலமான ஒரு ஃபார்மில் இருக்கார். அவரால் விடாமல் அவுட் ஆகிட்டார். ஸோ டேல் ஸ்டீன் இஸ் மேக்கிங் எ ஹியூஜ் டிஃபரன்ஸ். அவர் போட்ட பவுலிங்னால 161 அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் ஒரு 200 மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. பிச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு, பிச்சு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்திவ் பட்டேல் சொன்னார். பேட்டுக்கு சரியாக வரல பால் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். இப்போ இருந்தாலும் இதுக்கு முன்னாடி 8 மேட்ச் முன்னாடி நம்ம பார்த்த ஆர்சிபியும் இன்னைக்கு பார்க்குற ஆர்சிபிக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இருந்தாலும் லாஸ்ட் ஒரு உமேஷ் யாதவ் 26லாம் இவ்வளோ ரன் டிஃபெண்ட் பண்ண மாட்டாரா அப்படின்னு நினச்சிருப்ப, இல்லை மாட்டார் போலே அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் வந்துருச்சு. பட் இந்த லாஸ்ட் பால் புத்திசாலித்தனமாக போட்டு ஒரு மாதிரி செட்டப் பண்ணிட்டாரு. பட் டேல் ஸ்டீன் இஸ் மேக்கிங் எ ஹியூஜ் டிஃபரன்ஸ். நிதின் சைனி நல்லா போட்டார். இவ்வளோ பேர் நல்லா போட்டு இல்லை, கிட்டத்தட்ட 161 சேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு தோனியோட இன்னிங்ஸ் காரணம். 5 ஓவரில் 70 ரன் அப்படின்னு இருந்தப்ப அம்பத்தி ராய்டுவும் இவரும் விளாண்டாங்க. தோனியும் அம்பத்தி ராய்டு அவுட் ஆகிட்டு போயிட்டார் சஹால் பாலில். அதுக்கப்புறம் ஜடேஜா வந்தார், ஒரு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண அவர் அவுட் ஆகிட்டு போய் சிங்கிள் ஹேண்டடாக தோனி முடிச்சார் கடைசி ஓவரில். கடைசி ஒரு உமேஷ் யாதவ் போடுறப்ப எனக்கு தெரிஞ்சு உமேஷ் யாதவ்
அவர் மேலே அவருக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸை விட தோனி மேலே அவருக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பயத்தில் தான் ஐயோ தோனி இப்படி போட்டால் அப்படி அடிச்சிருவாரு, இப்படி போட்டால் அப்படி, அந்த பயத்திலே அவர் அவ்வளோ ரன் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். 26 ரன் டிஃபெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 6 பால்ல ஒரு பாலுக்கு 4 ரன்னுக்கு மேலே அடிக்கணும். இருந்தாலும் உமேஷ் யாதவ் பயந்தாருன்னா அந்த அளவுக்கு பயம் காட்டியிருக்காரு தோனி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஹி ஆல்மோஸ்ட் டிட் இட். ஜஸ்ட் ஒரு ரனில் சிஎஸ்கே தோற்று போயிட்டாங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. ஏன்னா தொடர்ந்து 2வது லாஸ். அடுத்த 4 மேட்ச்சில் அவங்க கட்டாயம் 2 மேட்ச் ஜெயிச்சாங்க. 1 ஜெயிச்சா பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. பட் அந்த டாப் 2ல இருக்கணும்னா 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா கொஞ்சம் சேஃபு, எலிமினேட்டர் இருக்கும். ஒரு மேட்ச் தோற்றா கூட அடுத்த மேட்ச் விளையாண்டு அடுத்த ரவுண்டு போகலாம். ஸோ டெஃபினட்டாக அதை பற்றி கொஞ்சம் யோசிப்பாங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ஓப்பனிங் கிளிக்கே ஆகலை இந்த வருஷம். முக்கியமாக ஷேன் வாட்சன் 1 மேட்ச் 4 மேட்ச் 2 மேட்ச் 3 மேட்ச் 4 மேட்ச் சான்ஸ் கொடுத்துருப்பாரு. 10 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு ஒன்றுமே பண்ணல சீரீஸில். எனக்கு தெரிஞ்சு ட்ராப் பண்ணிட்டு வேறு யாராவது கொண்டு வரலாம். ஏன்னா அடுத்த பிரச்சனை என்னென்னா சப்போஸ் ஃபாஃப் டூப்ளசி டூருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வேர்ல்டு கப் போயிட்டாருன்னா ஷேன் வாட்சன் மட்டும்தான் இருப்பார். அவர் ஃபார்மில் இருந்தால் புதுசாக வரவரும் சரியாக விளாட்லன்னா பிளே ஆஃப்ஸ்லேயோ அதில் கடைசி வர போகிற மேட்ச்லேயோ சிஎஸ்கேக்கு மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வேறு யாராவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் 50 ரைடுவே ஓப்பன் இருக்கலாம், சாம் பில்லிங்ஸை கொண்டு வரலாம், ஸோ மாதிரி நிறையா பண்ணலாம். பட் ஏன் வந்து தோனி 10 மேட்ச்சுக்கு அப்புறமும் ஷேன் வாட்சன் எடுக்கலை அப்படிங்கிறது தெரியல. அதேமாதிரி ஆர்சிபி சைடில் இன்னைக்கு மோயின் அலியை எதுக்கு அவ்வளோ லேட்டாக இறக்கி விட்டாங்கன்னு தெரியல. நான் 2 தொடர்ந்து 2 50 அடிச்சிட்டாரு. 32 பால் ஒரு 50, 28 பால் 66 ரன் அடித்த மோயின் அலியை அவங்க கடைசியில் இறக்கி விட்டாங்க. அதுக்கான காரணம் அவங்க சொன்னது என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் பார்த்திப் பட்டேல் இருந்ததுனால ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இறக்கி விட்டோம்னாங்க. அது ஓகே. பட் அது ஒன்றும் ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. ஒரு ரைட் ஹேண்ட் இருந்தால் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்கும் அப்படிங்கிறது. மோயில் இருந்த ஃபார்ம் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா ஒரு 160ங்கிறது ஒரு 175 180 ஆயிருக்கலாம். பட் ஆர்சிபி அதை பண்ணல. கடைசியில் வந்து மோயின் அலி நல்லாவே விளாண்டார். 15 பால்லே 16 பால்லே 26 ரன் அடிச்சார். நல்லாவே டெஃபினட்டாக நல்லா விளாண்டார். அதே மாதிரி இன்னைக்கு அடுத்து தோனியோட கேப்டன்சி அகெயின்ஸ்ட் கோலி. இல்லை கோலியை எந்த இடத்துல போட்டால் அடிக்க மாட்டாரோ அந்த இடத்துல கரெக்டாக டார்கெட் பண்ணி தீபக் சஹரோட ஸ்விங்கை யூஸ் பண்ணி அவர் அவுட் ஆகினாங்க. கரெக்டாக அந்த 4th ஸ்டெம்ப் லைனு 3rd ஸ்டெம்ப் 4th ஸ்டெம்ப் லைனு லைட்டாக ஸ்விங் ஆகி வெளில போயிட்டே இருக்குது. 2-3 தடவை பீட்டன் ஆனார். கடைசியில் ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டார். தோனிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார், விக்கெட் கீப்பிங் கேட்ச். ஜென்ரலாக ஜேம்ஸ் ஆண்டர்சன் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணார் இங்கிலாந்து டூரில் விராட் கோலி அவுட் பண்ணுறதுக்கு. அந்த 4th ஸ்டெம்பில் ஜென்ரலாக விராட் கோலி கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு 15-20 ரன் கொஞ்சம் ஷேக்கியாக விளாடுவார். இன்றைக்கி அதை நல்லா யூஸ் பண்ணி தோனி வந்து ஒரு அவுட் ஆகினார். மிச்சப்படி அதே மாதிரி ஆர்சிபி கூட இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லாவே பவுலிங் போட்டாங்க. அந்த கடைசியில் தான் ரொம்ப திணறாங்க. 26 ரன் 6 பாலுங்கிறப்ப இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை ஆர்சிபி. கொஞ்சம் புட்சாதான் ஏதாவது பண்ணிடலாம். பட் அது அங்கே பவுலர்ஸ் தான் காரணம். என்னதான் கோச் சொன்னாலும் கேப்டன் சொன்னாலும் பவுலர்ஸ் வந்து பவுலிங் போடுறப்ப அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் கிரவுண்டில். அதை பண்ணலைன்னா அதனால் 26 ரன் டிஃபெண்ட் பண்ணுறதுக்குள்ள அவங்களுக்கு உயிர் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஸ்டீன் வந்து விக்கெட் எடுத்தவங்கன்னா க்ளோஸ்அப்பில் நெஹராவை காட்டுறாங்க. நெஹரா வந்து இப்படிங்கிறாரு. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு தெரில. நம்மலாம் இப்படி போட்டது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா என்னன்னு தெரில. பட் அது கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு அந்த சமயத்தில் ஸ்டீன் விக்கெட் எடுத்தவொன்னே அவர் காட்டினது. ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் பார்த்திப் பட்டேல் நீங்கள் ரொம்ப சென்சிபிளாக ஆனார். பார்த்திப் பட்டேல் ஜென்ரலாக போன ஐபிஎல் வரைக்கும் பவர் பிளேயில் நல்லா விளாடுவார். பவர் பிளே முடிஞ்சவொன்னே ரொம்ப ஸ்லோவாக ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பவர் பிளேயில் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 147 இருக்கும். பவர் பிளே முடிஞ்சவொன்னே 115 114 ஆடிட்டு இருந்தார். இன்றைக்கி ரொம்ப சென்சிபிளாக ஆடி 53 ரன் அடிச்சிருந்தா கூட வெரி யூஸ்ஃபுல் ரன். நல்ல மேட்ச் செட்டாக இருக்குது. அவரும் முக்கியமான காரணம். ஸோ டெஃபினட்டாக ஆர்சிபி இஸ் லுக்கிங் மச் பெட்டர் தேன் வாட் தே யூஸ் டு. இதுக்கு முன்னாடி இந்த ஆர்சிபியோட இந்த ஆர்சிபி டீம் நல்லாவே இருக்குது. அடுத்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹோமில் மேட்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எப்படி 2 கேம் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டீமில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்களா, முக்கியமாக ஓப்பனிங்கில் மாற்றுறாங்களா. அதே மாதிரி கேதர் ஜாதேவ் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. கேதர் ஜாதேவ் எப்படி ஆட போகிறாரு? ஏன்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஒன்றுமே இல்லை. ஐபிஎல்லில் கிட்டத்தட்ட அவரும் 10 மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. ஒன்றுமே பெருசாகவே ஆடலை. என்ன பண்ண போகிறாங்க? அது வேர்ல்டு கப் ஸ்குவாடில் வர இருக்காரு. அது வேற கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் வேர்ல்டு கப் பெருசாக பாதிக்காதுனாலும் ஒரு நல்ல ஒரு 50 ஒரு 40 குவிக்காக அடிச்சாருன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா, இம்ரான் தாஹிர் இன்றைக்கி எல்லாருமே ஓரளவுக்கு பவுலிங் நல்லாவே போட்டாங்க. சிஎஸ்கே அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸை அழகாக யூஸ் பண்ணி நல்லா போட்டாங்க. முக்கியமாக தீபக் சஹார் சொல்லியே ஆகணும். பவர் பிளேயில் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. 2018 ஆரம்பித்து அதிகமாக விக்கெட் எடுத்தது, பவர் பிளேயில் அதிகமாக விக்கெட் எடுத்த பவுலர் யாருன்னு கேட்டிங்கன்னா தீபக் சஹார் தான். இஸ் பீங் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். அதே மாதிரி தோனியோட ஃபார்ம் அப்படியே வேர்ல்டு கப்புக்கும் வரும்னு நினைக்கிறேன். இப்போ தோனி விளாட்றதுல ஒரு 60% 50% வேர்ல்டு கப்பில் விளாண்டா கூட போதும். டெஃபினட்டாக இந்தியாவுக்கு அது பெரிய பலமாக இருக்கும். ஸோ அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 தோல்விகளோட கொஞ்சம் அப்படி பேக் ஃபுட்டில் போயிருக்காங்க. ஆர்சிபி
ஆனது ஆகி போச்சு, ஒரு கை பாத்திரலாங்கிற மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க. அடுத்து நடந்த மேட்ச் SRH vs KKR. SRH vs KKRல கேகேஆருக்கு இருக்கிற வழக்கமான பிரச்சனை தான். இன்றைக்கி உத்தப்பாவை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காரணம் போன மேட்ச்சில் அவர் முக்கியமான சேஸில் 20 பாலில் 9 ரன் அடித்தது. அதுதான் முக்கியமான காரணம். அப்புறம் குல்தீப் யாதவோட கான்ஃபிடன்ஸ் நேற்றே பேசியிருந்த ரிவ்யூவில் அவரை ட்ராப் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு ட்ராப் பண்ணியிருந்தாங்க. கரியப்பாவை கொண்டு வந்திருந்தாங்க அவருக்கு பதிலாக. அதே மாதிரி பர்ஷித் கிருஷ்ணாவை ட்ராப் பண்ணிட்டு விளையாடலை இன்றைக்கி அவருக்கு பதிலாக பிருத்திவிராஜ்னு ஒன்று ஆந்திரா பவுலர் ஒருத்தர் வந்தார். ஸோ இதுதான் இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிட்டத்தட்ட அதே ஸ்குவாடோட தான் போனாங்க. பெரிய சேஞ்ச் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்ச கேகேஆர் 158 ரன் அவங்களால அடிக்க முடிஞ்சிச்சு, 152 ரன் அடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இல்லை, 2.3 ஓவர்ஸில் 42 ரன் அடித்தாங்க. இவரும் ஓப்பனிங் 2 பேர் சேர்ந்து லீனும் நாராயணும். கலீல் அகமது ஒரு சூப்பராக ஒரு ஸ்லோ பால் போட்டு நாராயணோட லெக் ஸ்டம்பை காலி பண்ணார். அதுக்கப்புறம் எல்லாம் கம்ப்ளீட்டாக அப்படியே படுத்துருச்சு கேமு. கலீல் அகமது நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தார், 2 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் புவனேஸ்வர் நிதிஷ் ராணா அவுட் ஆகினார். ரிங்கு சிங் ஏன் வந்தாருன்னு தெரியல. அது மாதிரி 4 விக்கெட் போனோம்னா ஆண்ட்ரி ரசல் இறக்கி விட்டுருக்கலாம். அவங்க ஒரு முடிவோடு இருக்காங்க. அந்த யார் ஐபிஎல்ல நல்லா விளாட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடைசி 4 ஓவர் 5 ஓவருக்கு மேலே கொடுக்குறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்காங்க எல்லா டீமும். மோயின் அலியே அப்படி தான் பண்ணாங்க RCB. ஆண்ட்ரி ரசல் இன்றைக்கி அப்படி தான் பண்ணாங்க. ஆண்ட்ரி ரசல் வந்தப்போ கிட்டத்தட்ட 20 பாலும் நம்ம இருந்துச்சு இன்றைக்கி. ஒருவேளை ஆண்ட்ரி ரசலை முன்னாடி இறக்கி விட்டுருக்கலாம். கொஞ்சம் ஒரு செட் ஆகிருப்பார். வந்தவொடனே எல்லா பாலையும் 6 அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அவருக்கு. ஓரளவு செட் ஆகி ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பெட்டராக வந்துருக்கலாம். அதனால் அவர் ரிங்கு சிங் விளாண்டார். கடைசியில் ஆண்ட்ரி ரசல் அடிக்க முடியல. 2 6 அடிச்சார் புவனேஸ்வர் குமாரா. 3வது 6 அடிக்க போகிறப்ப அவுட் ஆகிட்டார். கிறிஸ்லின் ஸ்லோவாக விளாடி 47 பால் 51 ரன் அடித்தார். ஸோ 152 அப்படிங்கிற அந்த இதில் பெரிய ஸ்கோரே கிடையாது. ஒரு மாதிரி செட் ஆகிட்டாங்க. ஒரு மாதிரி 150. முக்கியமாக தினேஷ் கார்த்திக்கோட ரன் அவுட்டு தேவையில்லாத நேரத்தில் 2வது ரன்னோட போய் தேவையில்லாமல் அவுட் ஆனார். ஸோ இதுதான் அவங்களோட 152 தான் அடிக்க முடிஞ்சிச்சு இவங்களால். இத்தனைக்கு சபாஸ் நதீம் ரிங்கு சிங்கோட கேட்சை விட்டார். அது ஒருவேளை பிளான் பண்ணி விட்டாங்கன்னு தெரியல, ஆண்ட்ரி ரசல் வரக்கூடாதுன்றதுக்காக. அதை பிடிச்சிருந்தாருன்னா ஒருவேளை ஆண்ட்ரி ரசல் மட்டும் வந்திருப்பார், ஒரு வேலை அடிச்சிருக்கலாம். 152 வச்சுட்டு இவங்க எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆசையாக பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஓவரில் இந்த பிருத்திவிராஜ் ஓவரில் பேர்ஸ்டோவுக்கு கையில் வந்த கேட்சை சபாஸ் நதீம் விட்டார். கரியப்பா விட்டார். இன்னைக்கு கேகேஆரோட ஃபீல்டிங் அவ்வளோ ஸ்லாப்பியாக இருந்துச்சு. கேட்சே பிடிக்கக்கூடாது அப்படின்னு விளாண்டாங்க. எந்த கேட்சுமே அவங்க பிடிக்கல. கடைசியில் கடுப்பாகி பிருத்திவிராஜ் அண்ட் டேவிட் வார்னரை பவுல் பண்ணார், க்ளீன் பவுல் பண்ணார். அதே மாதிரி இன்றைக்கி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபஸ்ட்டு பவர் பிளேலேயே 6 ஓவர்லேயே 72 ரன் அடிச்சிட்டாங்க. இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர் பவர் பிளேயில். ஸோ டேவிட் வார்னர், பேர்ஸ்டோ 2 பேர் இருக்கிற வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 24ஆம் தேதி இவர் போகிறாருன்னு நினைக்கிறேன் பேர்ஸ்டோ. வார்னர் May 1ஆம் தேதி போயிடுவார். பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆனால் அவங்க டீமுக்கு ஒரு பிரச்சனை. ஸோ கேன் வில்லியம்சன் இல்லை மார்டின் குப்டியில் யாராவது ஓப்பனிங் இறங்கி அவங்க விளாண்டா தான் உண்டு. மார்டின் குப்டில் இவங்க இருக்கிறப்பே ஒரு மேட்ச் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஏன்னா திடீர்னு அவர் எப்படி விளாடுவார் அப்படின்னு தெரியல. ஸோ அது ஒரு பிளே ஆஃப்ஸ் போகிறது அது ஒரு கொஸ்டின் இருக்குது அவங்களுக்கு. இந்த முக்கியமான பிளேயர்ஸ் அவங்க டீமில் இது வரைக்கும் அடித்த ரன்னில் டோட்டலாக விளாண்ட 10 மேட்ச்சில் 9 மேட்ச்சில் அடித்த ரன்னில் 75% ரன்னு பேர்ஸ்டோவும் டேவிட் வார்னர் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. மீதி 25% தான் மீதி இருக்க பிளேயர்ஸ்லாம் சேர்த்து அடிச்சிருக்காங்க. அதுவும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோட மிடில் ஆர்டர் வாஸ் நெவர் டெஸ்டட். இது வரைக்கும் அவங்க எதுவுமே விளாண்டதில்லை, விளாண்டு ஜெயிச்சு கொடுத்ததும் இல்லை. அது பிளே ஆஃப்ஸ் போகிறப்ப அவங்களுக்கு ஒரு செம்ம ஐடியா இருக்க போகுது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்க போகுது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாடு டேவிட் வார்னர் போயிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 100 பேட் பி வெரி வெரி ஹாப்பி. 4வது இடத்துல வந்துட்டாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது போக. அதுவும் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். எனக்கு தெரிஞ்சு டெல்லி கேபிட்டல் ஜெயிச்சிச்சுன்னா சேஃபு, டாப் ஆஃப் த டேபிளும் போயிடுவாங்க அவங்க. டெல்லி கேபிட்டல் ஜெயிச்சிட்டாங்கன்னா. ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும் ஜெயிச்சிட்டாங்க நாளைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இந்த IPL குவாலிஃபிகேஷன் யார் வரப்போகிறா யார் வரப்போகிறது இல்லைங்கிறது. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்த ஊரில் சொந்த மண்ணில் தான் அவங்களுக்கு விளாட தெரியுது. வெளியில் எல்லாமே நல்லா தான் விளாண்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக இதுக்கு முந்தின மேட்ச் ஜெயிச்சாங்களே அதே மாதிரி விளாண்டாங்கன்னா டெஃபினட்டாக ராஜஸ்தான் ராயல்ஸை டெஃபினட்டாக ஜெயிப்பாங்க. ஓப்பனிங்கில் ஷிக்கர் தவான் பொறுமையாக விளாண்டு, ஸ்ரேயாஸ் ஐயர் மிடில் ஆர்டரை பார்த்துட்டு, ரிஷப் பந்த் கொஞ்சம் சென்சிபிள் அன்றைக்கி தோனி ஆனதெல்லாம் பார்த்துருப்பாரு. கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 50% 60% எடுத்து ரிஷப் பந்த் விளாண்டாருன்னா டெல்லிக்கு குவாலிஃபை ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ராஜஸ்தானுக்கு ஜெயிச்சே ஆகணும். ஜோஸ் பட்லர் கிடையாது, குழந்தைய பார்க்க போயிட்டாரு. ஸ்டீவ் ஸ்மித்து போயிடுவார், ஜோஃப்ரா ஆர்ச்சர் போயிடுவார். ஸோ ராஜஸ்தான் ஜெயிச்சே ஆகணும். இந்த வாரத்தில் அவங்க ஜெயிச்சே ஆகணும். அவங்களும் 24ஆம் தேதியில் சில பேர் போகிறாங்க, 1ஆம் தேதி சில பேர் போகிறாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு வின் திஸ் கேம். ஜெயிச்சாங்கன்னா ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது குவாலிஃபை ஆகிறதுக்கு. RCB மாதிரி அந்த மயிரிலையில் தொங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ எப்படியோ அவங்களோட தோற்று ஏதோ ஒரு காம்பினேஷனில் உள்ள வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு மேட்சஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது.
டெல்லி கேபிட்டல் ஜெயிச்சிட்டாங்க, பெரிய வின் அவங்களுக்கு, டாப் ஆஃப் த டேபிள் போயிடுவாங்க. ராஜஸ்தான் ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னும் இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் பல குழப்பங்கள் வரப்போகுது. முக்கியமாக டேவிட் வார்னர் தொடர்ந்து இந்த தடவையும் 500 ரன் வரை அடிச்சிட்டார் ஹைதராபாத்தில், சொல்ல மறந்துட்டேன். செம ஃபார்மில் இருக்கார். ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் ஸ்குவாடு சும்மா கில்லி மாதிரி இருக்குது. இவங்க இருக்கிற ஃபார்ம் எல்லாம் பார்த்தா எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்னு வேர்ல்ட் கப்பை தனியாக ரிவ்யூ பண்ணுறப்ப அதை பற்றி பேசலாம். பட் ஐபிஎல் லுக்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். பாயிண்ட்ஸ் டேபிள் இந்த வாரத்தோட மேட்ச்சு எல்லாமே பயங்கரமாக இருக்க போது. எல்லா டீமும் போட்டி போட்டு அந்த டாப் 4 பிடிக்க பயங்கரமாக மோத போகிறாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மறுபடியும் இந்த மேட்சஸ்லாம் முடிஞ்ச பிறகு பேசலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.